மகிழ்ச்சியோடும் துவங்கியிருக்கிறேன். சென்னை சர்வதேச 22வது திரைப்பட விழா என்கிற வகையிலே இங்கே துவங்கியிருக்கிற சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உலக புகழ்பெற்ற திரைப்பட விழாக்களான கேன்ஸ், வெனிஸ், பெர்லின், டொரண்டோ, சன்டைன்ஸ், லொகார்னா, லண்டன் வரிசையில் சென்னையில் நடைபெறும் 22வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா துவக்க விழாவிற்கு இந்த மகிழ்ச்சியான மாலை வேளையில் வருகை வந்துள்ள தென்னிந்தியாவிற்கான ரஷ்ய நாட்டின் துணை தூதர் திரு வலேரி கோட்சேவ் அவர்களே, ஈரானின் கலாச்சார ஆலோசகர் திரு பரிதோபின் பரித் அவர்களே, தைவான் நாட்டின் பொருளாதார கலாச்சார மையத்தின் இயக்குனர் திரு ரிச்சர்ட் சென் அவர்களே, பெருநாட்டின் தூதர் திரு என்ரிக் ரஃபேல் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்களே, இயக்குனர் திரு கே பாக்கியராஜ் அவர்களே, இயக்குனர் திரு வசந்த் அவர்களே, திரைப்பட நட்சத்திரங்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற திருமதி குஷ்பு அவர்களே, திருமதி பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற செய்தித்துறையை சார்ந்த கூடுதல் இயக்குனர் உள்ளிட்ட அலுவலர்களே, ஸ்லோவேக்கியா நாட்டின் தூதர் திரு ரொபர்ட் கேட்சின் அவர்களே, ஸ்லோவேனியா நாட்டின் தூதர் திருமதி இர்மா சுன்கோவிக் அவர்களே, இந்திய திரைப்பட திறனாய்வு கழகத்தின் தலைவர் திரு சிவன் கண்ணன் அவர்களே, துணைத் தலைவர் திரு ஆனந்த ரங்கசாமி அவர்களே, பொதுச் செயலாளர் திரு ஏவிஎம் சண்முகம் அவர்களே, திரையுலகத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மற்றும் வருகின்ற கே வி குமார் அவர்களுக்கும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் இவ்விழாவில் துறை அமைச்சராக கலந்து கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும், தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு உதயநிதி அவர்களுக்கும் மற்றும் வருகின்ற அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்னைக்கு நம்முடைய தமிழ் திரையுலக நட்சத்திரத்தில் இன்னைக்கு சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் 74வது பிறந்தநாள் காண கொண்டிருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அரசின் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய திரைப்பட திறனாய்வு கழகத்தின் மூலம் சீரிய முயற்சியாக 21 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார்கள். சிறிய முயற்சியாக 21 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார்கள். இவ்விழாவிற்கு 2008ஆம் ஆண்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் முதல்ல அன்றைக்கு நிதியுதவி வழங்கி இந்த விழா நடைபெறுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தார்கள். உலகின் சிறந்த திரைப்படங்களையும் திரைப்பட இயக்குநர்களையும் கொண்டாடும் நிகழ்வாக மாறி தற்போது இந்தியாவின் முன்னணி திரைப்பட விழாக்களில் ஒன்றாக மாறியுள்ளதன் உண்மையான மகிழ்ச்சி அளிக்கிறது. இவ்விழாவின் வரலாற்றிலேயே முதன்முறையாகவும் இந்திய திரைப்பட விழாக்களில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் 177 திரைப்படங்களையும் 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுடன் விருது பெற்று 40 திரைப்படங்களுக்கும் திரையிட உள்ளதாக இன்றைக்கு சிறப்பு செய்தி கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற 6வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவிற்கு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முதலே 25 லட்சம் ரூபாய் இந்த நிதி வழங்கி துவக்கி வைத்தார்கள். மேலும் 2012ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றன. 2018 முதல் 2022ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் தலா 75 லட்சம் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசின் சார்பில். இவ்விழாவிற்கு ரூபாய் 75 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டு வந்த இந்த நிலையில் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களின் வழிவந்த திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2023ஆம் ஆண்டு முதல் ரூபாய் 85 லட்சமாக அதை உயர்த்தி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கோவா சர்வதேச திரைப்பட விழா என்கிற வகையில் நடைபெறும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவிற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் நிதியுதவி சுமார் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி 2023ஆம் ஆண்டு 15 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டது. திரைப்படத்துறையை பொறுத்தவரை திரைப்படத்துறைக்கும் அதன் தொழிலாளர்களுக்கும் கழக அரசு எண்ணற்ற திட்டங்களை வழங்கியுள்ளது. அதில் குறிப்பிடத்தக்க சில திட்டங்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். செங்கல்பட்டு மாவட்டம்
அந்த வகையிலே திரைப்படத்துறை மற்றும் சின்னத்துறை திரையை சார்ந்த பல்வேறு பிரிவு தொழிலாளருக்கும் சென்னைக்கு அருகில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் பையனூரில் இன்றைக்கு குடியிருப்பு மற்றும் படப்பிடிப்பு தளம் அமைத்திட சுமார் 90 ஏக்கர் நிலம் அன்றைக்கு வழங்கப்பட்டது. இதில் முறையே பெப்சி தொழிலாளருக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட 50 ஏக்கர் நிலமும், பெப்சி ஸ்டுடியோ அமைக்க 15 ஏக்கர் நிலமும், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு 10 ஏக்கர் நிலமும், தமிழ்நாடு சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்புக்கு 8 ஏக்கர் நிலமும், தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்திற்கு 7 ஏக்கர் நிலமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திரைப்படத்துறையின் நலவாரியம் கலையுலகத்தின் நலன்களுக்காகவும் சின்னத்திரையினர் சேர்த்து திரைப்படத்துறையினர் நலவாரியம் ஒன்றினை புதிதாக 2009ஆம் ஆண்டு முத்தமையா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது உருவாக்கினார்கள். இவ்வாரியத்தின் திரைப்படத்துறை சின்னத்திரையில் பணியாற்றும் 39 சங்கங்களை சார்ந்த சுமார் 27,000 பேர் உறுப்பினராக இதுவரை பதிவு செய்துள்ளார்கள். கடந்த 3.5 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அவர்களுக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூட நான் இந்த நேரத்திலே அரசின் சார்பில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திரைப்பட விருதுகள் என்கிற வகையிலே 2011 முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான கடந்த ஆட்சியாளர்கள் வழங்கப்படாமல் இருந்த திரைப்பட விருதுகள் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் தான் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2009 முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான சிறந்த நடிகர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான பல்வேறு விருதுகளை வழங்கினோம். அதேபோல் 2015ஆம் ஆண்டுக்கான பல்வேறு திரைப்பட விருதுகளை 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வழங்கினோம். மேலும் 2016 முதல் 22ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளுக்கு இன்றைக்கு 2015 முதல் 16 முதலும் 2021 முதல் 22 கல்வியாண்டுக்கான தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகளையும் வழங்க மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு தேர்வுக்குழு அமைக்கப்பட்டு விருதாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள். சின்னத்திரை விருதுகள் 2009 முதல் 2013ஆம் ஆண்டுகளுக்கான சின்னத்திரை விருதுகள் சிறந்த நெடுந்தொடர்கள், ஆண்டின் சாதனையாளர் விருது, ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளர் விருது உட்பட பல்வேறு விருதுகளை வழங்கினோம். 2014 முதல் 2022ஆம் ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசு சின்னத்திரை விருதுகள் வழங்க மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் தலைமையில் திரு GM அக்பர் அலி அவர்கள் தலைவராக கொண்டு தேர்வுக்குழு அமைக்கப்பட்டு விருதாளர்கள் தேர்வு செய்யும்படி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருது 2008-2009 கல்வியாண்டு முதல் 2014-15ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான மாணவர் விருதும் 35 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் வழங்கப்படும் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது 2028ஆம் ஆண்டு திரைப்பட வசனகர்த்தா திரு ஆரூர்தாஸ் அவர்களுக்கும் 2023ஆம் ஆண்டு கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு பெண்மையை போற்றுகின்ற வகையிலே சிறப்பனமாக 2021ஆம் ஆண்டிற்கு மற்றும் கூடுதலாக பிரபல பின்னணி பாடகி திருமதி பி. சுசீலா அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அந்த விருது வழங்கப்பட்டது. அதே போல நம்முடைய தென்மாநிலம் மட்டுமின்றி தேசிய அளவில் திரைப்பட தயாரிப்பாளர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடத்திய கலைஞர் 100 விழாவின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 500 கோடி மதிப்பில் அதிநவீன திரைப்பட நகரம் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே கூத்தம்பாளையத்திலே சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனுடைய வடிவமைப்பு திட்ட மதிப்பீடு தயாரிக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. அது கூட கடந்த வாரம் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் நாங்களும் அதற்கு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்ட பிறகு ஒப்பந்த புள்ளி கோரி அந்த பணி துவங்க இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்பட நகரத்தில் VFX, அனிமேஷன் மற்றும் LED சுவர் போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய படப்பிடிப்பு தளங்கள், பட தயாரிப்பிற்கான பிந்தைய பணிகளுக்கான கட்டமைப்புகள், படப்பிடிப்புக்கு தேவையான கட்டமைப்புகள் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் சர்வதேச தரத்தில் அமைக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியில் அங்கே சுமார் 5 கோடி மதிப்பில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய படப்பிடிப்பு தளம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய 3 புதிய படப்பிடிப்பு தளங்கள் சுமார் 40 கோடி மதிப்பில் இன்றைக்கு அது பணி துவங்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை சர்வதேச திரைப்பட விழாவினை தென்கிழக்கு ஆசியாவின் முன்னணி திரைப்பட விழாக்கள் ஒன்றாக உயர்த்தும் புகழ்பெற்ற பல்வேறு நாடுகளில் வாழும் கலைஞர்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள திரைப்பட ஆர்வலர்களையும் திரைப்பட இயக்குநர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் ஈர்க்கும் வகையில் இந்நிகழ்வை மற்றும்
மாற்ற முயற்சிக்கும் விழா குழுவினருக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்து, சிறப்பாக இந்த சர்வதேச திரைப்பட விழா நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.